அதாவது ஒரு பொண்ணு ஒரு இடத்துல வந்து இங்கேருந்து அந்த பூத்து விட்டு தேடி, அதாவது கூடு விட்டு கூடு பாயும் கதை மாதிரி பூத்து விட்டு பூத்து பாயும் கதைகள் வந்து தாவேக்கா. அது வந்து அவங்களோட ராஜ சோழன் மாதிரியா பண்ணார். பக்கா ஒரு பேட்டை சேகர் தான் அந்த பேட்டை சேகர். அதாவது அவர் கத்துறதும் அந்த கலாட்டா பண்ணுறதும் அந்த ரவுடிஸும் போகணுங்க. இவர் ராஜராஜ சோழன் தூக்கி விடுறாரு. அதாவது அந்த காலத்தில் சிவாஜி பற்றி சொல்லுவாங்க, 10 பைசா கொடுத்தா அவர் ₹1 நடிப்பார். அதுதான் இப்போ கமல்ஹாசன் அந்த இடத்துல வந்திருக்காரு. அவர் என்னங்க இதெல்லாம் குவாய்ட்டாக வந்துட்டு போய் ராஜ்யசபாவில் டார்ச் லைட்டையும் கல்லையும் தூக்கி வச்சு டிவி அடிப்பார். 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவர் தான் ராஜராஜ சோழன் என்பார். என்ன பண்ணுறாங்க? சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, தமிழ்நாடு பாஜகவின் மெடிக்கல் விங்குடைய மாநில செயலாளர் மற்றும் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார். அவரோட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் லோகிஸ்டா, நேயர்களுக்கு வணக்கம். இந்த எலெக்ஷன் காலத்திலேயே நம்ம நிறைய வந்து என்ன சொல்றது, நகைச்சுவையா இருந்த சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். சில பேர் ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை எஸ்ஐஆர் ஃபார்ம் போட்டுட்டு கிடைக்கலன்னு சொன்னதா இருக்கட்டும். நீங்க வந்து ஏதாச்சும் ரசிச்சு என்னடா இப்படி எலெக்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னு மனசு விட்டு சிரிச்ச மாதிரி ஏதாச்சும் நிகழ்வுகள் இருக்கா? சிரிச்ச மாதிரி ஒண்ணுதான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு பொண்ணு ஒரு இடத்துல வந்து இங்கேருந்து அந்த பூத்து விட்டு தேடி, அதாவது கூடு விட்டு கூடு பாயும் கதை மாதிரி பூத்து விட்டு பாயும் கதைகள் வந்து தாவேக்கா. கேட்டியா? கேட்டுட்டு இங்கதான் நிக்கிறேன். அதான் இன்னொரு பூத்துல போட்டுட்டு இருக்காங்க. 6:30 வரைக்குமே இந்த லைன் இருந்தனால அலோ பண்ணிருக்காங்க. ரொம்ப முயற்சி பண்ணோம். விஜயண்ணா மன்னிச்சிருங்க. அது வந்து அவங்களோட இளமையையும் ஒரு ஒரு செல்லிசே இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்டுக்காக அது மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு 2 இடங்களில் மெஷின்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 322 போயிருந்தேன் துறைப்பாக்கம். அங்கே வந்து அன்றைக்கி அந்த மெஷின் வாக்கு இயந்திரம் ஃபெயிலியர், 2 மணி நேரம் ஆச்சு. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி வந்தாங்க வாக்களிக்கிறதுக்கு. அந்த ஒரு வாக்கு இயந்திரத்தை சம்மந்தப்பட்ட ஆட்கள் மட்டும். ஸோ அது மாதிரி இந்த கமல்ஹாசன் அவரோடதுமே வந்து இப்போ உங்க முன்னாள் மாநில தலைவர் போட்டிருந்தார் ஒரு ட்ரால் மாதிரி போட்டுட்டு, வாங்கின காசுக்கு மேல கூறடா அப்படி சொல்லிட்டு கமல்ஹாசன் பேசினதுக்கும் சொல்லியிருந்தாங்க. ராஜராஜ சோழனோட சேகர் பாபு, அது பயங்கரமா. பிளஸ் அந்த சேகர் பாபு அவர்கள் அவர் தொகுதியில வந்து நடந்த அந்த அவர் ராஜராஜ சோழன் மாதிரியா பண்ணாரு. பக்கா ஒரு பேட்டை சேகர் தான் அந்த பேட்டை சேகர். அதாவது அவர் கத்துறதும் அந்த கலாட்டா பண்ணுறதும் அந்த ரவுடிஸும் போகணுங்க. அந்த ரவுடிசம் விஜய் வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, அல்லது திருப்பியும் திமுக வந்தாலும் சரி, இந்த ரவுடிசம் எங்கே வந்து அதோடைய அசிங்கமான தலையை தூக்குதோ அந்த இடத்துல ஜனநாயகம் பழுதுவிடும். ஸோ அவர் வந்து நான் பார்த்தேன், அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தாவேக்கா திமுக சண்டை. அது வந்து கம்ப்ளீட்லி அவாய்டபிள். இவர் ராஜராஜ சோழன் தூக்கி விடுறாரு. அதாவது அந்த காலத்தில் சிவாஜி பற்றி சொல்லுவாங்க, 10 பைசா கொடுத்தா அவர் ₹1 நடிப்பார். அதுதான் இப்போ கமல்ஹாசன் அந்த இடத்துல வந்திருக்காரு. அவர் என்னங்க இதெல்லாம் குவாய்ட்டாக வந்துட்டு போய் ராஜ்யசபாவில், அதுவும் ராஜ்யசபாவில் அவர் பேசுகிற ஒரு பேச்சை பற்றி நானும் ஒரு இது பண்ணியிருந்தேன். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அதாவது எப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதோ, என்னென்ன ராஜ்யசபாவில் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் தொகுத்து வழங்குவார் கமல்ஹாசன் சொல்லி அவர் போய் யார் ராஜ்யசபாவுக்கு போனாலும் கமல்ஹாசன் பேசுகிறத வந்து இப்போ கரெக்டாக படிச்சுட்டு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினச்சி போகணும். ஸோ ஹீ பிரைசிங் சேகர் பாபு. இந்த டார்ச் லைட்டையும் கல்லையும் தூக்கி வச்சு டிவி அடிப்பார். 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவர் தான் ராஜராஜ சோழன் என்பார். என்ன பண்றாங்க? ஸோ ஸ்டேட் கொஸ்டின் டு யூ, யார் ஜெயிப்பாங்க 2026? என்னுடைய கணிப்பு இது வரைக்கும், நான் வந்து ஒரு பெரிய செஃபாலஜிஸ்ட் இல்லை, பட் பலருடைய கணிப்பு நான் பார்க்கும் பொழுது ஒரு நேரோ மார்ஜினில், ஸ்வீப்லாம் இருக்காதுங்க. நேரோ மார்ஜின், டெஃபினெட்லி நாட் அ ஸ்வீப், நேரோ மார்ஜின் தேசிய ஜனநாயக கூட்டணி வருங்கிறது என்னுடைய, நீங்கள் சொல்ல அது என்னுடைய இச்சையாக இருக்கலாம். அது தவிர ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் கூட அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பாமகவோட பர்ஃபார்மன்ஸ் தருமபுரியிலேருந்து இந்த வேலூர் ஷோலிங்கர் அந்த ஏரியா கிட்ட வரைக்கும் நல்லா பாமகவும் நல்லா அடிக்கிறாங்க. பாஜகவும் அட்லீஸ்ட் ஒரு 1/3 or half எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 27. அது எல்லாம் நம்ம அதிமுகவோட ஒரு 125, 130 அதுக்கு மேலே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆச்சரியமாக இருக்கும். 150, 170 வாங்கினாங்கன்னா 130, 25
30 வரைக்கும் 117 118 அதுலேருந்து ஒரு 10-12 எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் திமுக இந்த வாட்டி ஒன்றுமே இல்லாமல்லாம் ஆகிடாது. திமுகவும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி, நல்ல ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணாங்க. 70 80 வருவாங்க. அதாவது ஒரு பார்ட்டி எப்படி இயங்கணும், எப்படி அந்த அமைப்பு இருக்கணும், சூப்பர். அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ திங்க் திமுக வில் டூ வெரி வெல். 80 85 லூஸ் பட் நாட் அ பேட் லாஸ். ரொம்ப ஒரு வலிமை உள்ள எதிர்கட்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப உங்களோட நேரத்தை செலவழித்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நேர்களுக்கும் நன்றி.